அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார ராசி பலன் 1-2-2026 முதல் 7-1-2026 வரை இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிஷ குரு சுக்கர சனி பயிற்சி ராகவே கேதுவே நமோ நம மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரக பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும். மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி பலன் கொடுக்குது பார்த்தா, மிதன ராசியிலே உங்க ராசியிலே குரு அமர்ந்து இருக்கிறார். உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி ராகுவோட சேர்ந்து இருப்பது ஒரு சிறப்பு மிக்க காலம். நீங்க எண்ணியது ரொம்ப நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நபர் உங்களை சந்திப்பார். நீண்ட கால நண்பர் ரொம்ப தொலைதூரத்துல இருக்கிறார், அவரை நான் காணணும், உரையாடணும், அவரோட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நண்பர்களுடைய துணை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். சனியும் புதன் சேர்ந்திருப்பது தொழில் துறையிலும் சரி படிப்பு துறையிலும் சரி வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய தன்மை சொல்லுவோம். படிப்புல நீங்க கவனம் செலுத்தி படிக்கும் போது நீங்க எதிர்பார்த்த படிப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். சிறு குழந்தையாக இருந்தால் நீங்க ஒரு நல்ல படிப்பு தேர்வு செய்யறாங்கன்னா அதுக்கு உண்டான வழிமுறை கிடைத்துவிடும். இருப்பினும் உங்களுக்கு ராசியில 3ஆம் இடத்திலே கேது இருக்கிறதால் சற்று கவனமாக இருந்து செயலாற்றுவது சிறந்தது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் மனதிலே ஒரு கலக்கம் உருவாகும். இருப்பினும் புத பகவான் உங்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருப்பதால் அந்த கலக்கத்தை நிவர்த்தி செய்து விடுவார். ஆகவே இந்த காலத்தில் நீங்க வெற்றி பெறக்கூடிய காலமே அப்படின்னு சொல்லலாம். நீங்க செய்ய வேண்டிய துறை, நீங்க செய்ய வேண்டிய செயல் உங்க கை மேல பலம் கொடுக்கல, சக ஊழியர்களால் நம்ம சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வாரத்துல உங்களுக்கு தீர்வுக்கு உண்டான வழி கிடைச்சிடும். ஆகவே நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள விரும்பும் அன்பர்களுக்கு சற்று வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்வது சிறந்தது. தனியாக டிரைவிங் பண்ணாம பிறருடைய உதவியோட நீங்க வெளிநாடு செல்வது சிறந்தது. தனியாக வண்டி வாகனம் ஓட்டாமல் இருப்பது இந்த காலத்துல மேன்மை தரும். ஆகவே சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படிய காலம் என்று சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு.